Example 1.2 in 10th standard. அதாவது if a cross b, அதாவது a cross b உடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. 3,2 3,4 5,2 and 5,4 எனில் a, b உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க வரிசை ஜோடி கொடுத்துட்டு a வேல்யூ என்ன b வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா a cross bனா மொதல் நம்பர் ஃபுல்லாக a, ரெண்டாவது நம்பர் ஃபுல்லாக b. ஸோ மொதல் நம்பர் என்ன வருது 3 3 3, 5 அதுதான் a. 2, 4 வந்து b. அவ்வளோதான். therefore a is equal to 3,5, b is equal to 2,4. அடுத்து எக்ஸாம்பிள் 1.3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a உடைய வேல்யூ வந்து x belongs to capital N, that is x வந்து வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிஷன் வந்து 1 விட அதிகமாக இருக்கணும், 4 விட கம்மியாக இருக்கணும். ஸோ உன்னுடைய a உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 விட அதிகம்னா 2, 4 விட கம்மினா 3. ஸோ a உடைய வேல்யூ வந்து 2, 3. b உடைய வேல்யூ வந்து ஹோல் நம்பரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 0வும் இருக்கலாம், 2 விட கம்மியாக இருக்கணும்னா. ஸோ 0, 1 அவ்வளோதான். 2 விட கம்மினா 0, 1, 2. ஸோ ஏபி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சி வந்து அதே மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எந்த நேச்சுரல் நம்பர் தான். எக்ஸ் வந்து 3 விட கம்மியாக இருக்கணும்னா 1, 2 மட்டும் வருது. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம், சி கண்டுபிடிச்சிட்டோம். கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்பயும் போல நம்ம லாஸ்ட் இயர் பார்த்த மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்பீங்களா, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் பி யூனியன் சினா ஃபஸ்ட்டு பி செட்டையும் சி செட்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும், சேர்த்து எழுதணும். அது கூட வரதோட ஏ கிராஸ் பண்ணணும். தட் இஸ் இந்த வர்ற ஆன்சர் கூட ஏ வர வழியை வந்து என்ன பண்ணணும், வரிசை ஜோடி பண்ணணும். இப்போ செக் பண்ணி பார்ப்போமா. பி யூனியன் சினா பியில் என்னென்ன இருக்குது, மேலே பார்த்தாலும் 0,1 இருக்குது, சியில் வந்து 1,2. ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுனா 0, 1, 2 கிடச்சிருச்சு. 0, 1, 2 0, 1, 2 கிடச்சிருச்சு. அதோட ஏ கிராஸ் பண்ணுவோமா. ஏக்கு என்ன வேல்யூ எழுதியிருக்கீங்க, 2,3 எழுதிக்கோமா. இந்த 2,3 எழுதிட்டோம். 2,3யோட பி யூனியன் சிக்கு என்ன வந்துச்சு, 0, 1, 2. அது வந்து என்ன பண்ண போகிறோம், கிராஸ் பண்ண போகிறோம். எப்பயும் இப்போ முதல் சொன்ன மாதிரி வரிசை ஜோடி 2 வச்சு இந்த 3 பேரையும் பண்ணணும். 2,0 2,1 2,2 அடுத்து 3,0 3,1 3,2 இது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது பார்ப்போம். ரைட் சைடில் இருக்கிறது என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, ஏயில் இருக்கிறதையும் பியில் இருக்கிறதையும் கிராஸ் பண்ணணும். தென் வந்து ஏ கிராஸ் சி, ஏயில் இருக்கிறதையும் சியில் இருக்கிறதையும் கிராஸ் பண்ணி எழுதணும். ரெண்டையும் வந்து யூனியன் பண்ணிடணும். யூனியன் பண்ணிட்டோம்னா அது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறீங்க. ரெண்டுமே ஈக்குவலாக வருது பார்த்தீங்களா. 2,0 இங்கே 2,0 இங்கே 2,1 இங்கே 2,1 அப்படி பார்த்தீங்கன்னா 3,2 3,2 எல்லாமே வந்து உங்களுக்கு சேமாக வரதால ரெண்டுமே என்ன பண்ணுறது, சரி பார்க்கப்பட்டது. மூணாவது ஒரு கண்டிஷன் கேட்டிருக்காங்க.